வாழ்க தமிழ் வளர்களை என் கலை தாய்க்கு முதல் காணிக்க நான் உங்கள் நடிகர் எலிராஜி. முக்கியமான பதிவு, இந்த ஜனநாயக கடமையை 2 கோடி மக்களுக்கு மேலே இளைய தளபதி விஜய்க்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க முதலமைச்சராக. அவர் முதலமைச்சராக பதவியேற்று வைக்கிறதுக்கு ஆளுநர் ஐயாவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. இது மேலிடத்து பிரஷரா இல்லை அது உண்மையானதா அப்படின்றது இறைவனுக்கு தான் தெரியும். இதாக இருந்தாலும் சட்டசபைக்கு வரும்போது அவங்க அதை நிறைவேற்றிடுவாங்க. அதுக்குள்ளேயே நல்லது நடக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, எவ்வளோ பேருடைய மன உடைச்சல் இருக்கும், எவ்வளோ பேருடைய வலிகள் இருக்கும், எவ்வளோ பெயின் இருக்கும். இன்றைக்கி ஒரு மக்கள் இவ்வளோ பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா, அந்த மக்களுடைய ஜனநாயக கடமை ஆட்டினவங்களை அவங்க மனசை குளிர வைங்க. தயவு செய்து ஒரு நாட்டுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு ஒரு மனுஷன் வந்திருக்கான், தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னா அவரை பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க வேண்டியது உங்கள் கடமை. நீங்கள் ரூல்ஸ் 1000 இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. அது சட்டசபைக்கு வரும்போது நீங்கள் பேசிக்கலாம். அப்படி ஒன்று இருக்கும்போது நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஓட்டு போட்டவங்க எல்லாருமே இன்றைக்கி அவங்க மனம் உடஞ்சி போய் என்ன ஆகுமோ ஏதாகுமோ, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. இது என்னென்னா, மற்ற கட்சிக்காரங்களாகட்டும் மற்ற பொதுமக்களாகட்டும் இதுக்கு நீங்கள் குரல் கொடுக்கணும். பதவி பிரமாணம் முதல்ல செய்து வைதுங்க, மற்ற விஷயங்கள் அப்புறம் பேசுங்கன்னு. அதை முதல்ல செய்யுங்க தயவு செய்து. இன்றைக்கி ஏடிஎம்கே டிஎம்கே சேருதும் அப்படின்றாங்க. இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அப்படி சேர்ந்தாங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு நாட்டுக்கு துரோகி வேறு யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செய்து பதவி பிரமாணம் செய்து வைங்க, அதுதான் நல்லது. இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, யூடியூப் மூலிமா நீங்கள் அவங்களுடைய பதிவு அந்த 2 கோடி மக்களும் பதவி பிரமாணம் கண்டிப்பாக செய்து வைக்க வேண்டும் என்று ஒரு வீடியோ அன்பான வேண்டுகோள் அந்த ஆளுநருக்கு பதிவு பண்ணுங்க. நீங்கள் ரோட்டில் இறங்கி போராட வேணாம். இன்றைக்கி இருக்கிற நாளைக்கு இல்லைங்க, ஒரு வாட்டி தான் பிறகுறோம், ஒரு வாட்டி தான் இறக்குறோம். தயவு செய்து இந்த விஷயத்தை ஒவ்வொருத்தரும் ஒரு வீடியோ மூலிமா இளைய தளபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் உறுதிமொழி எடுங்க. கண்டிப்பாக அது நிறைவேறும். இல்லைன்னா இது காலதாமதம் ஆக ஒவ்வொருத்தரும் பேசாமல் இது வேறு மாதிரி குழப்பிட்டு இருக்காங்க. தயவுசெய்து அந்த குழப்பத்துக்கு ஆளாகாதீங்க, நல்லதே நடக்கும். சிவாய் நம. ஒவ்வொருத்தரும் வீடியோ பதிவு பண்ணுங்கள்.